ஹலோ வியூவர்ஸ், நம்ம லாஸ்ட் வீக்கில் எல்லா கார்ட்ஸ் டாப்பிக்குமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேஜர் அண்ட் மைனர் கார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் அதுக்கப்புறமேட்டு வந்து ரிலேட்டிவ் கார்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன். ரிலேட்டிவ் கார்ட்ஸ் எடுக்கிறப்ப அதில் வந்து நம்ம அப்படியே பேர் பை பேர் அப்படியே சைட் பை சைடாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்வர்ஷன்ஸும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மொத்தம் 4 டாபிக் சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்கேல், கார்ட்ஸ், ரிலேட்டிவ் கார்ட்ஸ், இன்வர்ஷன்ஸ் சொல்லியிருந்தேன். இது 2 டாப்பிக்குமே நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ இது ரெண்டையுமே நான் இப்போ சேர்த்து கம்பைண்டாக எடுத்து உங்களுக்கு இந்த கீபோர்ட் கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ்ன்னு சொல்கிறப்ப அது என்னென்னா, இப்போ நம்ம வந்து சி மேஜர் கார்டு இருக்குது. இது சி மேஜர் கார்டு. இப்போ இந்த சி மேஜர் கார்டுக்கு ஏற்ற ஒரு சாங் ஒன்று எடுத்துட்டோன்னா அந்த சாங்க்கு சீக்வன்ஸாக வர்ற கார்ட்ஸுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் கார்ட்ஸ். ஸோ அந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சாங்கே வந்து ஃபுல்லாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ரிலேட்டிவ் கார்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிள் மேஜர் ரிலேட்டிவ் கார்ட்ஸ். இந்த நான் சொல்லியிருந்த இந்த சிம்பிள் மேஜர் கார்ட்ஸை வச்சு நீங்கள் அழகாக வந்து ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். சிம்பிளாக வந்து இதை வச்சு ப்ளே பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சி மேஜர் ரிலேட்டிவ் கார்டு வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இன்வர்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சி மேஜர் கார்டோட ரிலேட்டிவ் கார்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஜி. சிஎஃப்ஜினா இப்படி கிடையாது. சி கார்டு, எஃப் கார்டு, ஜி கார்டு. சிஎஃப்ஜி இதான் வந்து இந்த சி மேஜரோட ரிலேட்டிவ் கார்டு சீக்வென்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலேட்டிவ் கார்டு டாபிக். இப்போ நம்ம அடுத்து வந்து இன்வர்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்வர்ஷன்ஸ்னால் என்னென்னா 1 + 2 + 3 = 6 தான். 2 + 3 + 1 = 6 தான். 3 + 1 + 2 = 6 தான். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், சிஇஜி தான் வந்து சின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ இந்த இஜிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸ் நம்ம பிடிச்சாலும் சி சவுண்டு தான் வரும். ஜிசிஇ அந்த சீக்வன்ஸ் பிடிச்சாலும் சி சவுண்டு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சி தான், சி தான், சி தான். ஸோ நீங்கள் ஒரு ரிலேட்டிவ் கார்டு தான், ஒரு கார்டு தான். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த சீக்வன்ஸில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் இந்த இன்வர்ஷன்ஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன். சிஇஜி, இஜிசி. இப்போ இது அப்படியே நம்ம அப்படியே எப்படி தான் நம்ம திருப்பி போட்டாலும் சி தான் வரும் அதில். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் இந்த நம்பர்ஸில் நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த சி கார்டுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இதில் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம இன்வர்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்வர்ஷன்ஸ் நம்ம அதில் போடுறோன்னா சிஇஜி தான் நம்மளுக்கு இதில் ஈஸியாக இருக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இதில் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ப்ளே பண்ணுறப்ப இதுதான் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து சென்டர்ஸில் வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இது சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு அதனால் நம்ம சிஇஜி காம்போன்னு சூஸ் பண்ணிக்குவோம். எஃப் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இதுவும் எஃப் தான், இதுவும் எஃப் தான், இதுவும் எஃப் தான். ஸோ நம்ம சி ப்ளே பண்ணிட்டு எஃப்க்கு டக்குன்னு ஷிஃப்ட் ஆகணும்னா இந்த சீக்வன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஃப்ஏ அந்த சீக்வன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சிஎஃப்ஏன்ற சீக்வன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஜிபிடி, பிடிஜி, டிஜிபி அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஜிக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜி தான், ஜி தான், ஜி தான். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து சிஎஃப்ஜி, ஸோ நம்ம டிஜிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம டிஜிபி அப்படின்றது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சி டு எஃப், எஃப் டு ஜி, ஜி டு சி இதை வந்து நம்ம சீக்வன்ஸாக நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம இப்போ சி மேஜரில் எந்த கார்ட்ஸ் வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அதை நான் வந்து எடுத்திருக்க ஆர்டரை வந்து இங்கே நான் வந்து சீக்வன்ஸாக போட்டு வச்சுருக்கேன். சிஇஜி,
எஃப்ஏசி ஜிபிடி. இப்போ இதை வந்து நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது சிஇஜி சிஎஃப்ஏ டிஜிபி. இந்த சீக்வன்ஸ் தான் வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். C to F, F to G, G to C. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதான் ரிலேட்டிவ் கார்ட்ஸ் டாபிக். இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு சாங், இப்போ சி மேஜர் சாங் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த சாங் வந்து இந்த கார்ட்ஸ்குள்ளே வந்து நம்மளால் இந்த சிம்பிள் ரிலேட்டிவ் கார்ட்ஸ் வச்சு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த சிம்பிளாக அந்த 3 கார்ட்ஸ் வச்சு நம்ம சி மேஜர் கார்ட்ஸில் வர்ற எந்த சாங்காக இருந்தாலுமே இந்த 3 கார்ட்ஸ்குள்ளே நம்மளால் முடிக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த கார்ட்ஸ் வந்து சொல்லி வருது. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம சி மேஜர் கார்டு வந்து பற்றி நம்ம பார்த்துருக்கறனால நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சி மேஜர் கார்டு ரிலேட்டிவாக வந்து இந்த சிம்பிள் ரிலேட்டிவ் கார்டு இந்த 3 கார்டை வச்சு ஒரு சாங் வந்து நம்ம போட்டு ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். நம்ம சி மேஜர் கார்டில் வந்து ஒரு சாங் நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். தேங்க்யூ.